13 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. இந்த கல்வி பொதுப்பட்டியல் இருந்தது, அதை மாநில பட்டியலுக்கு அதை மாற்றிருக்கலாம். அதை செய்ய தவறிய காரணத்தினால தான் இது மொழி பிரச்சனை ஏற்பட்டு நம்ம எவ்வளவு போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் மத்தியில் ஆட்சி அதிகாரம் வருகின்ற பொழுது அதுதான் அவருக்கு தேவைப்படுது. அது குடும்ப உறுப்பினர் தான் வருவாங்க, மற்ற யாரும் வருவாங்க. ஆகவே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை அப்பொழுது இதை தீர்த்திருக்கலாம், அதுவும் தீர்க்கல. அதோட 13 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் சிறப்பு நிதி பெறாங்க. அப்ப மத்தியிலும் ஆட்சி மாநிலத்திலும் ஆட்சி திமுக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு வளர்ச்சி பெற, தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் வர, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள் பெற சிறப்பு நிதியை பெற்றுக்கலாம். ஏன்னா அந்த வாய்ப்பு அவர்கிட்ட இருந்தது, அதையும் விட்டுட்டாங்க. இன்றைய தினம் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. இது பல்வேறு மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. மக்கள் வர திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் மனதில் இடம்பெற்று விட்டது. அதையெல்லாம் சரி செய்வதற்கு தான் இன்றைய தினம் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஓராண்டு காலத்தில் இந்த அறிவிப்பு எதுவுமே நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. எப்படி நிறைவேற்ற முடியும்? 4 ஆண்டு காலம் எதுவுமே அறிவிக்கல. 2026 தேர்தலை முன்னிட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை சமாதானப்படுத்தி வாக்குகளை பெறுவதற்காக இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அறிவிப்புகள் அத்தனையுமே வெற்றி அறிவிப்பாக தான் பார்க்கப்படுகிறது.